ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி. இந்த பீட்ரூட் சட்னி ரொம்ப டேஸ்டி அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த அருமையான பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வானிலையில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வறுத்துடுங்க. அந்த மாதிரி வறுத்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவக்க வறுத்த பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 15 எடுத்துருக்கேங்க. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கின பிறகு அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் ஒரு 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கணுங்க. அடுத்தது பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. துருவின பீட்ரூட் சேர்க்கும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அதிகமாக தண்ணியில் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வதக்கினா மட்டுமே போதுங்க. இது நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இது நல்லா சூடு ஆறணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கெட்டியாக அரைச்சதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஒரு வானிலையில் எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். இது கூட கடுகு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே இந்த சட்னி மேலே சேர்த்துக்க வேண்டியதாங்க. அட்டகாசமான கலர்ஃபுல்லான நம்மளுடைய பீட்ரூட் சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த பீட்ரூட் சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.